சிக்கனுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் வச்சு பண்ணியிருக்கோங்க. பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ஃப்ரை. ரொம்ப ஈஸி ரெசிபிங்க, டேஸ்டாவும் இருக்கும், குயிக்கா பண்ணிடலாம். இன்னைக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. 2 தடவை நல்லா தண்ணியில கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஊற வைக்காதீங்க, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 8 வரமிளகாய், 12 பல் பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு பாத்தீங்கன்னா இடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வெங்காயமும் கூட இடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வேணும்னா நீங்க மிக்சியில ஒரு ஓட்டி கூட எடுத்துக்கோங்க. ஆனா நைஸ் ஆக கூடாது, பேஸ்டா அரைக்க கூடாது, இடிச்சுதான் எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம சேர்க்கறது கிடையாதுங்க. இப்ப காளான் பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். சின்னதா இருந்தா 4 நாளா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 6 8 எப்படி வேணுமோ உங்களுக்கு வெட்டிக்கோங்க. 2 பேக்கெட் போட்டாதான் 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் தான் இது ஊத்துவாங்க. எனக்கு தேங்காய் எண்ணெய் தீந்துருச்சு, அதனால கடலை எண்ணெய் சேர்க்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்க சோம்புக்கு பதிலா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 20 செகண்டுக்கு எண்ணெயில கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இது கலர் மாறக்கூடாது, அதாவது கரிஞ்சிடக்கூடாது வரமிளகாய். அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்க முழுசா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, இடிச்சு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, அது நம்ம விருப்பம் தான். கூடவே இடிச்சு வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கணுங்க. இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா காரம்னு பார்த்தா வரமிளகாவோட காரம் தான். கடைசியில ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போறோம். வேற எந்த மசாலா பொடியும் சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம், லேட்டும் ஆகாது. பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி இருக்கு, வெங்காயமும் பூண்டும். இந்த டைம்ல நம்ம மஷ்ரூமும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து கம்ப்ளீட்டா சிம் பண்ணிக்கோங்க. காளான் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் போதுங்க வேகிறதுக்கு. இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும், மசாலாவும் இந்த காளான்ல நல்லா கலந்து வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போதுங்க. இப்ப பாக்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால 1/2 ஸ்பூன் உப்பு போதுமானதா இருக்கும். இப்ப திரும்ப நல்லா கலந்துட்டு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய்ங்க, தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியா பல்லா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயும் காளானோட சேர்ந்து வேகணும், அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த காளானும் அந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெந்ததுக்கு அப்புறம், காளான் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில கூட நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆனா இப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அந்த தேங்காயில இறங்கி ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்ப நல்லா சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. கரெக்டா 7ல இருந்து 8 நிமிஷம் போதுங்க, காளான் வெந்துரும். ஒரு தடவை மட்டும் நடுவுல எடுத்து கலந்து விடுங்க. இப்ப 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் திறந்திருக்கேன். காளான் வெந்திருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. இதுல இருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கு பாருங்க. காளான்ல இருந்து நம்ம தண்ணியே சேர்க்கல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மசாலா பிளேவர் வேணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட நீங்க மிளகு தூள் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி நல்லா தூவிக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு ரச சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா சூட் ஆகும். ஈவன் பிரியாணிக்கு கூட இதை நீங்க சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். இதுல மசாலா ரொம்ப கம்மிங்க.